எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வளம் தரும் சிஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுக்கான நேரம் இதோ. அதான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்குங்க. நம்மளுக்கு குறிப்பிட்ட டைம் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நம்ம அதுக்குண்டான பிரயத்தன முயற்சி எவ்வளோ வேணால் பண்ணலாம். நம்மளுக்கான நேரம் வந்துருச்சு இப்போது. அதுதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளுக்கு எப்போவுமே நல்ல நேரம் தான் கூட. இந்த மாதிரி கெட்ட நேரம் அது இதுன்னு அதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு எப்போ நம்ம சுற்றி எப்போவுமே எல்லாம் நல்ல நேரம், நல்லா வைப் தான் இருக்குது. நம்ம கூட எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம இருக்கணும். எப்போயுமே நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, எண்ணம் மலை எப்படி இருக்கோ, உயரம் இதுவாக இமயமலை இந்த மாதிரி உயரம்லாம் எப்படி இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மனசும் இருந்தால் எண்ணத்தை ஜாஸ்தி ஹையாக திங்க் பண்ணுறது. எது வேணாலும் பெருசாக அச்சீவ் பண்ணணும், பெருசாக நம்ம ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணுன்ட்டு ஒரு கோல் நம்ம அப்படி கொண்டு போய் செட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அதை அச்சீவ் பண்ணுவோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் எடிசன் அவர்லாம் அந்த லைட்டு அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பல சோதனை பண்ணியிருக்காரு. அவர் பல சோதனை பண்ண அப்புறம் தான் சாதனையே கிடச்சிருக்கு அவருக்கு. அதே மாதிரி மார்க்கோனி அவர் ரேடியோ கண்டுபிடிச்சி பண்ணியிருக்காரு. அவருக்கும் உடனே ஃபஸ்ட்டு முயற்சியில் நம்மளுக்கு கிடச்சிடல. பல முயற்சி பண்ணி தான் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் லேர்னிங்ஸ் இருக்குது எல்லாமே. அப்படி பண்ணால் தான் நிறையா முயற்சிகள் தெரியும், ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அது அனுபவம் கிடைக்க லாபம் நம்ம வாழ்க்கைக்கும் சரி, மற்றவங்களுக்கும் நம்ம லாபத்தை கொடுக்க முடியும். எல்லோரும் ஒற்றுமையாக நல்லா வாழவும் முடியும் அந்த சமூகத்தில். இப்போது எல்லாத்தையும் நேரம் பார்க்கும்போது ஒரு மாணவன் ஆசிரியர் சோதனை பண்ணுவார். அவர் ஏன் சோதனை பண்ண தான் அங்கே ஒரு சாதனைக்கான ஆரம்பமே. முதல் வெற்றி கிடச்சா அதில் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, கிடச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு தான் இருக்கும். இதே நம்ம பல வாட்டி தோத்துட்டு கஷ்டப்பட்டு அந்த வெற்றி நம்மளுக்கு அந்த கிடைக்கும் போது அதோட ருசியே தனி. அந்த சொல்கிற இதுவே சொல்லுவாங்க, நமக்கு இப்படிலாம் கிடச்சது எதுவுமே சொல்லுவாங்க, ஈஸியாக கிடச்சா அதோட வேல்யூ தெரியாது நம்மளுக்கு அப்படின்வாங்க. ஸோ நம்ம வேல்யூ நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் எல்லாமே. அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் வந்தாச்சுன்றது இதுக்கு உண்டான நேரம் எப்பப்போ கிடைக்கணுமோ அது அப்பப்போ தான் கிடைக்கும். நம்மளாம் முயற்சி நம்ம பண்ணுறோம். மற்றது இந்த காலேஜின் கையில் நம்ம விட்டுறணும். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இவ்வளோ பண்ணுறோமே, இன்னமும் ஒன்றுமே நடக்கலையே, அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அவன் பெரிய லெவலுக்கு வந்திருக்கான் அப்படி நம்ம நினைக்க முடியும். அவங்க டைம் அவங்களுக்கு அப்போ வந்திருப்பாங்க அவங்க. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது. நல்லா ஒரு என்ஜாய் இன்ட்ரெஸ்டாக மோட்டிவாக இருக்கணும். எப்போவுமே டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. நம்ம அப்படி ஆகும்போதெல்லாம் நம்ம பல கோட்ஸ், நீங்கள் ஃபிலாசபி கோட்ஸ் எது வேணால் பாருங்கள், நல்லா எனர்ஜெட்டிக்கான சாங் வச்சுக்கோங்க. எப்பயும் வச்சு பண்ண நிறைய உங்களுக்கு லைஃப்பில் மாற்றங்கள் வரும். இப்போ யாரும் பார்த்தா கூட நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்டாங்கன்னா ஏதோ இருக்காங்க அப்படி சொல்லாதீங்க, நல்லா சூப்பராக இருக்காங்க, என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மேபி ஏதாவது இருக்கலாம். நம்ம கஷ்டத்தை அப்படி காமிக்கும் போது, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் போது அது நம்மளுக்கு மறுபடியும் அது வைப்ரேஷன் நெகட்டிவ் மாதிரி தான் வரும். நம்ம பாசிட்டிவாக சொல்ல அதனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அது நம்ம வாழ்க்கைக்கு. அப்புறம் இப்போ வேலை செய்யும் போது கூட எப்படி வேலை வரும், ஏதோ போயிட்டுருக்கு வேலை, ஒன்றும் புரியல, சலிப்பாக இருக்கேன், ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அந்த வேலையை கூட நம்ம ரசித்து பண்ணோம். புதுசாக தெரியாத விஷயத்தில் நம்மளே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எப்படி கற்றுக்கலாம். இப்போது நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறோன்னா அது சம்மந்தப்பட்டது இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் கற்றுக்கணும், அவங்க நம்மக்கிட்ட கற்றுக்கலாம் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு லைஃப் லேர்னிங் ஷேர் பண்ணால் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.